காலையில் எழுந்து ஆசையாக வளர்த்த உங்கள் ஸ்ட்ராபெர்ரி தோட்டத்தை பார்க்கிறீர்கள். அங்கே பச்சையாக இருந்த செடிகளெல்லாம் கருப்பாக கருகிப் போய் கிடப்பதைப் பார்த்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாம் முடிந்துவிட்டது, இனி புதிய செடிகளைத்தான் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கொஞ்சம் பொறுங்கள். உறைபனி தாக்கிய உங்கள் ஸ்ட்ராபெர்ரி செடிகள் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றன என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம், நீங்கள் கேட்பது முற்றிலும் உண்மை. இந்த வீடியோவில் கடுமையான உறைபனிக்குப் பிறகும் ஸ்ட்ராபெர்ரி செடிகளை எப்படி மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டெடுப்பது என்ற ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இதில் பலரும் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால் செடிகளை உடனடியாக வெட்டி எறிவதுதான். அந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது குறித்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள், நாம் விவாதிக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி செடிகள் பொதுவாகவே குளிரை தாங்கி வளரக்கூடியவைதான். பல 100 ஆண்டுகளாக குளிர்ந்த பிரதேசங்களில் இவை வெற்றிகரமாக பயிரிடப்பட்டு வருகின்றன. ஆனால் திடீரென ஏற்படும் மிகக் கடுமையான உறைபனி அல்லது வசந்த காலத்தில் ஏற்படும் எதிர்பாராத பனிப்பொழிவு இவற்றின் செல்களை கடுமையாக பாதிக்கிறது. என்ன நடக்கிறதென்றால், செடியின் உள்ளே இருக்கும் தண்ணீர் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறுகிறது. இந்த பனிக்கட்டிகள் கூர்மையாக இருப்பதால் செடியின் செல் சுவர்களை கிழித்து விடுகின்றன. இதனால்தான் இலைகள் கருகிப் போனது போல் காணப்படுகின்றன. இது பார்ப்பதற்கு தீயில் கருகியது போல் இருக்கும். ஆனால் இயற்கையாகவே ஸ்ட்ராபெர்ரி செடிகளுக்கு ஒரு தற்காப்பு அமைப்பு உள்ளது. அந்த அமைப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மிக எளிதாக செடிகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். பாதிப்பை எப்படி சரியாக மதிப்பிடுவது என்பதுதான் நாம் பார்க்கப் போகும் முதல் படி. உறைபனி தாக்கியவுடன் உங்கள் செடிகள் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக தோன்றும். இலைகள் அனைத்தும் கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறி சுருண்டு போயிருக்கும். இதை பார்த்தவுடன் பதற்றம் அடைவது இயற்கையே. ஆனால் பதற்றத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு செடி இறந்து விட்டதா அல்லது உயிருடன் இருக்கிறதா என்பதை இலைகளை வைத்து முடிவு செய்யக்கூடாது. ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், குளிர்காலத்தில் தூங்கும் கரடியை அது இறந்து விட்டது என்று நாம் நினைப்பது போலத்தான் இதுவும். செடியின் மையப் பகுதியை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அதை கிரவுன் என்று சொல்வார்கள். இந்த மையப்பகுதி உறுதியாகவும் லேசான பச்சை அல்லது வெள்ளை நிறத்திலும் இருந்தால் உங்கள் செடி 100% உயிருடன் இருக்கிறது என்று அர்த்தம். அது மென்மையாக அழுகிப்போய் பழுப்பு நிறத்தில் இருந்தால் மட்டுமே ஆபத்து. எனவே முதலில் பொறுமையாக ஒவ்வொரு செடியின் மையப்பகுதியையும் தொட்டுப் பாருங்கள். மேலோட்டமாக பார்த்துவிட்டு செடியை பிடுங்கி எறிவது என்பது முட்டாள்தனமான ஒரு செயலாகும். இயற்கையின் மீள்திறன் நாம் நினைப்பதை விட மிகவும் வலிமையானது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக கத்தரித்தல் பற்றிய மிகப்பெரிய கட்டுக்கதையை இப்போது உடைக்கப் போகிறோம். உறைபனியால் கருகிய இலைகளை பார்த்தவுடன் பலரும் செய்யும் முதல் காரியம் கத்தரிக்கோலை எடுத்து அந்த இலைகளை வெட்டி எறிவதுதான். இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறையாகும். கருகிய இலைகள் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் அவை செடிக்கு ஒரு போர்வை போல செயல்படுகின்றன என்பதுதான் உண்மை. தொடர்ந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றிலிருந்தும் பனியிலிருந்தும் செடியின் மையப்பகுதியை இந்த கருகிய இலைகள்தான் பாதுகாக்கின்றன. கருகிய இலைகளை நீங்கள் உடனடியாக வெட்டினால் செடியின் மையப்பகுதி நேரடியாக குளிருக்கு ஆளாகி செடி முற்றிலுமாக இறந்துவிடும். இது ஒரு திறந்த காயத்தின் மீது மீண்டும் மீண்டும் அடிபடுவது போன்றதாகவும், மேலும் வெட்டப்பட்ட இடங்களில் எளிதாக நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உறைபனி தாக்கிய சில வாரங்களுக்கு எந்தவிதமான கத்தரிப்பு வேலைகளையும் செய்யாதீர்கள். பழைய இலைகள் செடியை பாதுகாக்கும் கவசமாக இருக்கட்டும். இயற்கையே தன்னிடம் உள்ள இறந்த செல்களை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்பதை நன்கு அறியும். நாம் அதற்கு சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். சூரிய ஒளியின் பங்கு மற்றும் இயற்கையான முறையில் பனி உருகுதல் பற்றி இப்போது கவனிப்போம். பனிப்பொழிவுக்குப் பிறகு செடிகள் மீது படிந்திருக்கும் பனியை உடனடியாக நீக்கக்கூடாது. காலை சூரியனின் இளம் வெப்பத்தில் அதுவாகவே உருக வேண்டும். இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். பிரீசரில் வைத்திருக்கும் இறைச்சியை எப்படி மெதுவாக உருக விடுகிறோமோ அதுபோலத்தான் இதுவும். திடீரென சூடான நீரை ஊற்றியோ அல்லது வேகமாக பனியை தட்டிவிட்டோ செடியை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கக்கூடாது. இப்படிச் செய்தால் செடியின் செல்கள் மேலும் சேதமடையும். காலை சூரிய ஒளி செடியின் மீது படும்போது
உறைந்திருக்கும் நீர் மெதுவாக உருகி செடியின் வேர்களுக்குச் செல்லும். இது செடிக்கு மிகச் சிறந்த ஒரு இயற்கையான சிகிச்சையாகும். சில நேரங்களில் கடுமையான பனிக்குப் பிறகு வெயில் மிகவும் சுட்டெரித்தால் செடிகளுக்கு லேசான நிழல் தருவது நல்லது. ஏனென்றால் உறைந்த செல்கள் திடீரென அதிக வெப்பத்தை சந்திக்கும் போது அதிர்ச்சிக்கு உள்ளாகும். எனவே இயற்கையான தட்ப வெப்ப மாற்றங்களுக்குச் செடி தன்னைத்தானே உட்படுத்திக் கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். இதுவே மிகச் சிறந்த முறையாகவும். செடியின் இதயம் என்று அழைக்கப்படும் கிரவுண்ட் பகுதியை எப்படி பாதுகாப்பது என்பதை பார்ப்போம். ஸ்ட்ராபெர்ரி செடியின் உயிர்நாடி அதன் வேர்களுக்கும் இலைகளுக்கும் இடையில் உள்ள அந்த சிறிய மேடு போன்ற பகுதிதான். உறைபனி இந்த பகுதியை தாக்காமல் இருப்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம். நீங்கள் செடியை பரிசோதிக்கும் போது அந்த மையப் பகுதி மண்ணுக்குள் மிகவும் ஆழமாக புதைந்து விடாமலும் அதே சமயம் வெளியே அதிகமாக நீட்டிக் கொண்டிராமலும் இருக்க வேண்டும். ஒரு நோயாளியின் நாடித் துடிப்பை பார்ப்பது போல இந்த பகுதியை மிக கவனமாக கையாள வேண்டும். அந்த பகுதி பசுமையாக இருந்தால் செடி நிச்சயம் துளிர்விடும். உறைபனியால் மண்ணின் அமைப்பு மாறியிருந்தால் மையப்பகுதியைச் சுற்றி லேசாக மண்ணை அணைத்து விடலாம். ஆனால் மையப்பகுதியை மூடிவிடக்கூடாது. ஒருவேளை மையப்பகுதி கருப்பாக மாறி தொட்டால் பிசுபிசுப்பாக இருந்தால் அந்த செடியை காப்பாற்றுவது கடினம். ஆனால் 10 செடிகளில் 8 செடிகள் உறுதியான மையப்பகுதியைக் கொண்டு தப்பித்துவிடும் என்பதே விவசாயிகளின் அனுபவ உண்மையாகும். உங்கள் கவனிப்பு முழுவதும் இந்த மையப்பகுதியை சுற்றியே இருக்க வேண்டும். உறைபனிக்குப் பிறகான நீர்ப்பாசன தந்திரங்கள் மிகவும் நுட்பமானவை. பனியில் உறைந்த செடிக்கு ஏன் தண்ணீர் தேவை என்று நீங்கள் நினைக்கலாம். உறைபனி ஏற்படும் போது மண்ணில் உள்ள ஈரப்பதமெல்லாம் பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது. இதனால் செடியின் வேர்களால் தண்ணீரை உறிஞ்ச முடிவதில்லை. சுருக்கமாகச் சொன்னால் பனிக்கு நடுவே செடி தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். குளிர்காலத்தில் நமது சருமம் எப்படி வறண்டு போகிறதோ அதே போலத்தான் செடிகளும் வறண்டு போகின்றன. எனவே பனி உருகிய பிறகு பகல் நேரத்தில் மண்ணின் ஈரப்பதத்தை சோதித்து தேவைப்பட்டால் மிதமான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இந்த தண்ணீர் வேர்களுக்கு இதமான வெப்பத்தை கொடுத்து செடி மீண்டும் செயல்படத் தொடங்க உதவும். ஆனால் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. அப்படிச் செய்தால் அந்த தண்ணீர் மீண்டும் இரவில் உறைந்து வேர்களை நேரடியாக தாக்கிவிடும். எனவே நண்பகல் நேரத்தில் சூரியன் இருக்கும்போது மட்டும் மிதமான நீர்ப்பாசனம் செய்வது செடியின் தாகத்தை தீர்ப்பதோடு புது வாழ்வுக்கான ஆற்றலையும் கொடுக்கும். அதிகப்படியான நீர்ப்பாசனத்தால் ஏற்படும் ஆபத்துகளைப் பற்றி நாம் விவாதித்தாக வேண்டும். தாகமாக இருக்கும் செடிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக அதிகப்படியான தண்ணீரை கொட்டிவிடக் கூடாது. உறைபனியால் பாதிக்கப்பட்ட செடியின் வேர்கள் மிகவும் சோர்வடைந்து இருக்கும். அந்த நேரத்தில் அதிக தண்ணீர் கொடுத்தால் வேர்கள் மூச்சு திணறி அழுகிப் போய்விடும். தாகத்தால் துடிக்கும் ஒரு நபருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கொடுப்பதைப் போலத்தான் செடிகளுக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். மண்ணில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. ஸ்ட்ராபெர்ரி செடிகளுக்கு எப்போதுமே நல்ல வடிகால் வசதி தேவை. உறைபனிக்குப் பிறகு இது இன்னும் அவசியமாகிறது. ஈரமான குளிர்ந்த மண் என்பது பூஞ்சை நோய்களுக்கு சிறந்த புகலிடமாக மாறிவிடும். எனவே மண்ணின் மேற்பரப்பு காய்ந்த பிறகு மட்டுமே அடுத்த முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். உங்கள் விரலை மண்ணில் விட்டு பாருங்கள். 2 அங்குலம் வரை மண் காய்ந்திருந்தால் மட்டுமே தண்ணீர் கொடுங்கள். அதிக அக்கறை காட்டுகிறேன் என்று செடியை தண்ணீரால் மூழ்கடித்துக் கொன்று விடாதீர்கள். அளவான நீர்ப்பாசனம் மட்டுமே அமுதமாகச் செயல்படும். மூடாக்கு போடுவதன் முக்கியத்துவம் உறைபனி காலங்களில் மிகப்பெரியது. மூடாக்கு அல்லது மல்ச்சிங் என்பது செடிகளுக்கு நாம் போடும் ஒரு சூடான போர்வை போன்றது. வைக்கோல், காய்ந்த இலைகள் அல்லது பைன் மரத்தின் ஊசி இலைகளை பயன்படுத்தி செடியைச் சுற்றி பரப்பிவிட வேண்டும். இது மண்ணின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. கடுமையான குளிர் காற்றிலிருந்து வேர்களை காப்பாற்ற இந்த மூடாக்குதான் ஒரே வழி. நீங்கள் குளிரில் வெளியே செல்லும்போது எப்படி ஒரு ஸ்வெட்டர் அல்லது கம்பளி போர்வை அணிந்து கொள்கிறீர்களோ அதே போலத்தான் செடிகளுக்கும் இந்த போர்வை தேவைப்படுகிறது. மூடாக்கு போடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் செடியின் மையப்பகுதியை முழுமையாக மூடிவிடக்கூடாது. மையப்பகுதிக்கு காற்று வர வேண்டும். இல்லையென்றால் அங்கே பூஞ்சை உருவாகி செடி அழுகிவிடும். மூடாக்கு இடுவதால் இன்னொரு நன்மையும் உண்டு. உருகும் பனித்தண்ணீர் மண்ணில் அடித்துச் செல்லப்படாமல் மூடாக்கு அதை உறிஞ்சி மெதுவாக மண்ணுக்குள் செலுத்தும்.
எனவே தரமான வைக்கோலைக் கொண்டு செடிகளைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குங்கள். இறந்த இலைகளை எப்போது அகற்றுவது என்பதற்கான சரியான நேரம் குறித்து இப்போது பார்ப்போம். ஆரம்பத்தில் கருகிய இலைகளை வெட்ட வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் எப்போதுமே அப்படியே விட்டுவிடக்கூடாது. செடியின் மையப்பகுதியிலிருந்து புதிய சிறிய பச்சை இலைகள் முளைக்கத் தொடங்கும்போதுதான் பழைய இலைகளை அகற்றுவதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஒரு பாம்பு தனது பழைய சட்டையை உரித்துவிட்டு புதிய தோற்றத்திற்கு மாறுவது போல செடியும் புதிய இலைகளை உருவாக்கும். புதிய துளிர்கள் வரத் தொடங்கிய பிறகு முற்றிலும் காய்ந்து சருகான இலைகளை மட்டும் கவனமாக கத்தரித்து எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது புதிய இலைகளுக்கோ அல்லது மையப்பகுதிக்கோ எந்தச் சேதமும் ஏற்படாமல் மிகவும் மென்மையாகச் செய்ய வேண்டும். பாதி பச்சையாகவும் பாதி கருகியும் உள்ள இலைகளை அப்படியே விட்டுவிடுங்கள். அவை இன்னும் ஒளிச்சேர்க்கை மூலம் செடிக்கு உணவு தயாரித்துக் கொண்டுதான் இருக்கும். முற்றிலும் இறந்த இலைகளை அகற்றுவது செடிக்கு நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும் மற்றும் நோய்கள் வராமல் தடுக்கும். உடனே உரம் வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கட்டுக்கதையை நாம் கட்டாயம் முறியடிக்க வேண்டும். செடி மிகவும் சோர்வாக இருக்கிறது, அதற்கு சத்து தேவை என்று நினைத்து உடனே ரசாயன உரங்களையோ அல்லது அதிகப்படியான சாண உரத்தையோ அள்ளி வைப்பது செடியைக் கொல்வதற்குச் சமம். கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு எழுந்திருக்கும் ஒருவருக்கு உடனடியாக பிரயாணி சாப்பிடக் கொடுப்பீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? அவருக்கு எளிதில் செரிமானமாகவும் உணவைத்தான் கொடுப்போம். செடிகளுக்கும் இதே விதிதான். உறைபனியால் அதிர்ச்சியடைந்துள்ள வேர்களால் கடினமான உரங்களை உறிஞ்ச முடியாது. அந்த உரங்கள் வேர்களைச் சுட்டுவிடும். எனவே செடி புதிய துளிர்களை விட்டு முழுமையாக மீண்டு வரும் வரை எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. குறைந்தது 3 முதல் 4 வாரங்களுக்குச் செடியை அதன் போக்கில் வளரவிடுங்கள். செடிதானே தனது ஆற்றலை மீட்டுக்கொள்ளும் திறன் கொண்டது. அந்த இயற்கை செயல்முறையை செயற்கை உரங்கள் மூலம் நாம் குழப்பக்கூடாது. பொறுமைதான் இங்கே மிகச் சிறந்த உரமாகும். தாவர ஊக்கிகள் அல்லது பயோஸ்டிமுலண்ட்டுகளை எப்படி பயன்படுத்துவது என்று இப்போது பார்ப்போம். உரம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னேன், ஆனால் செடியின் மன அழுத்தத்தை குறைக்கச் சில இயற்கை ஊக்கிகளை கொடுக்கலாம். கடல்பாசி சாறு அல்லது அமினோ அமிலங்கள் அடங்கிய இயற்கை திரவங்களை இலைகள் மீது லேசாக தெளிக்கலாம். இது நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் எனர்ஜி ட்ரிங்க் அல்லது குளுக்கோஸ் போன்றது. இது செடிக்குத் தேவையான உடனடியாக உறிஞ்சக்கூடிய நுண்சத்துக்களை வழங்கி செல் சுவர்களை வலுப்படுத்துகிறது. வேர்கள் வேலை செய்ய திணறும் இந்த நேரத்தில் இலைகள் வழியாக சத்துக்களை கொடுப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை தெளிக்கும் போது வெயில் அதிகமாக இல்லாத காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிப்பது நல்லது. இந்த ஊக்கிகள் செடியின் உள்ளே இருக்கும் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி புதிய துளிர்கள் வேகமாக வர உதவுகின்றன. ஆனால் இதையும் மிக குறைந்த அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். அதிகப்படியான ஊக்கிகளும் செடிக்கு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பூஞ்சை நோய்களில் இருந்து செடிகளை பாதுகாப்பது உறைபனிக்குப் பிறகு மிக முக்கியமான ஒரு சவாலாகும். உறைபனியால் இறந்த செல்கள் பூஞ்சைகளுக்கு மிகப் பிடித்த உணவாகும். குளிர்ந்த மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலையில் பூஞ்சைகள் மிக வேகமாக பெருகும். இது ஒரு காயத்தின் மீது கிருமிகள் தொற்றிக்கொள்வது போன்றதாகும். இதை தடுக்க நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் போன்ற இயற்கை பூஞ்சாணக் கொல்லிகளை தண்ணீரில் கலந்து செடியைச் சுற்றி ஊற்றலாம். இது கெட்ட பூஞ்சைகள் செடியை தாக்குவதை தடுக்கும் ஒரு கவசமாகச் செயல்படும். மேலும் செடிகளைச் சுற்றி நல்ல காற்றோட்டம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இலைகள் மிகவும் அடர்த்தியாக இருந்தால் காற்று உள்ளே செல்ல முடியாது. இதுவும் பூஞ்சை வளரக் காரணமாகிவிடும். எனவே சரியான இடைவெளியில் செடிகளை பராமரிப்பது உறைபனிக்கு பிந்தைய மீட்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய படியாகும். நோய்களை வருமுன் காப்பதே அறிவார்ந்த விவசாயமாகும். நுண் தட்பவெப்ப நிலையை உருவாக்குவது செடிகளைக் காப்பாற்றும் ஒரு சிறந்த உத்தியாகும். திறந்த வெளியில் இருக்கும் செடிகளை குளிரிலிருந்து பாதுகாக்க செடிகளின் மீது சிறிய பிளாஸ்டிக் கவர்கள் அல்லது ரோ கவர் எனப்படும் துணிகளை போர்த்தி வைக்கலாம். இது செடிகளுக்கு ஒரு சிறிய ஐசியு அறை போலச் செயல்படும். பகலில் சூரிய ஒளியை உள்ளே அனுமதித்து இரவில் செடியின் வெப்பம் வெளியேறாமல் இந்த உறைகள் தடுத்து நிறுத்துகின்றன. இதனால் செடியைச் சுற்றி எப்போதுமே ஒரு மிதமான தட்பவெப்ப நிலை பராமரிக்கப்படுகிறது.
ஒரு சிறிய கூடாரம் அமைப்பது போல இந்த அமைப்பை நாம் உருவாக்கலாம். ஆனால் தினமும் பகல் நேரத்தில் இந்த உரையை சிறிது நேரம் திறந்து காற்றோட்டம் தர வேண்டும். இல்லையென்றால் உள்ளே அதிகப்படியான ஈரப்பதம் உருவாகி நோய்கள் வந்துவிடும். அதிகாலை பனிப்பொழிவு இருக்கும் என்று தெரிந்தால் முந்தைய நாள் மாலையே இந்த உரைகளை மூடிவிடுவதன் மூலம் உறைபனி பாதிப்பை பெருமளவு தடுத்துவிட முடியும். இது ஒரு எளிமையான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும். மண்ணின் வெப்பநிலையை நிர்வகிப்பது செடியின் வேர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க மிகவும் அவசியமாகும். வேர்கள் குளிரில் விரைத்துப் போயிருந்தால் செடியால் எந்த சத்தையும் உறிஞ்ச முடியாது. இதை தவிர்க்க பகல் நேரத்தில் சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படுமாறு செய்ய வேண்டும். குளிர்காலத்தில் நாம் தடிமனான சாக்ஸ் அணிந்து கால்களை சூடாக வைத்துக் கொள்வது போல வேர்களை சூடாக வைத்திருக்க வேண்டும். கருப்பு நிற பிளாஸ்டிக் மூடாக்குகளை பயன்படுத்துவது மண்ணின் வெப்பத்தை அதிகரிக்க ஒரு சிறந்த வழியாகும். கருப்பு நிறம் சூரிய வெப்பத்தை எளிதில் ஈர்த்து மண்ணுக்குள் கடத்தும். இது வேர்களுக்கு இதமான வெப்பத்தை கொடுத்து அவற்றின் செயல்பாட்டை தூண்டும். மேலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்ப்பது மண்ணின் வெப்பநிலை குறைவதை தடுக்கும். மண்ணின் வெப்பநிலை சீராக இருந்தால் மட்டுமே செடியின் முழு அமைப்பும் ஒருங்கிணைந்து செயல்படத் தொடங்கும். வேர்கள் நன்றாக இருந்தால்தான் செடி நன்றாக இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. குளிருக்கு அடியில் செடிகள் எப்படி சூரிய ஒளியை கையாளுகின்றன என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். உறைந்த இலைகள் மீது திடீரென பிரகாசமான சூரிய ஒளி படுவது செடிகளுக்கு நல்லதல்ல. குளிரில் விரைத்துப் போன உங்கள் கைகளை திடீரென சுடுநீரில் வைத்தால் எப்படி ஒரு வலி ஏற்படுமோ அதே போன்ற ஒரு அதிர்ச்சி செடியின் செல்களுக்கும் ஏற்படும். எனவே உறைபனி அதிகம் உள்ள நாட்களில் காலை சூரியன் நேரடியாக செடிகள் மீது படுவதை தடுக்க லேசான நிழல் வலைகளை பயன்படுத்தலாம். பனி மெதுவாக உருகிய பிறகு அந்த வலைகளை அகற்றிவிடலாம். இலைகளுக்கு காயம் ஏற்படாமல் இருக்க இது ஒரு சிறந்த தடுப்பு நடவடிக்கையாகும். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி அவசியம்தான். ஆனால் உறைபனிக்குப் பிறகான சில மணி நேரங்கள் மிகவும் சென்சிட்டிவான நேரமாகும். இந்த நேரத்தில் இயற்கையின் சீற்றத்திலிருந்து செடியை நாம் சற்று பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இது போன்ற சிறு சிறு கவனிப்புகள்தான் ஒரு சாதாரண விவசாயியையும் ஒரு சிறந்த விவசாயியையும் வேறுபடுத்திக் காட்டுகிறது. மீட்புச் செயல்பாட்டில் பொட்டாசியத்தின் பங்கு அளப்பரியது. உறைபனிக்குப் பிறகு செடிகள் தங்கள் செல் சுவர்களை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். இதற்கு பொட்டாசியம் சத்து மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நமது எலும்புகளை வலுப்படுத்த கால்சியம் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல செடியின் செல்களை வலுவாக்க பொட்டாசியம் அவசியம். செடி புதிய துளிர்களை விட்டு சற்று தேறியவுடன் சாம்பல் சத்து அதிகம் உள்ள இயற்கை உரங்களை நாம் கொடுக்கலாம். மரச்சாம்பலை செடியைச் சுற்றி தூவி விடுவது ஒரு சிறந்த பழங்கால தொழில்நுட்பமாகும். இது செடிக்கு பொட்டாசியத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மண்ணில் உள்ள சில கெட்ட பூஞ்சைகளையும் அழிக்கும் தன்மையுடையது. ஆனால் சாம்பலை அதிக அளவில் கொட்டிவிடக்கூடாது. லேசாக தூவிவிட்டால் மட்டுமே போதும். பொட்டாசியம் செடியின் நோய் எதிர்ப்புச் சக்தியையும் அதிகரிக்கும். எனவே உறைபனியிலிருந்து மீண்டு வரும் ஸ்ட்ராபெர்ரி செடிகளுக்கு பொட்டாசியம் ஒரு அருமருந்தாகச் செயல்பட்டு அவற்றின் ஆயுளை நீட்டிக்கிறது. புதிய வளர்ச்சியை கண்காணிப்பது என்பது ஒரு விவசாயிக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமாகும். பல வாரங்கள் காத்திருப்புக்குப் பிறகு செடியின் மையப்பகுதியிலிருந்து மிகச் சிறிய பச்சையான துளிர்கள் எட்டிப் பார்ப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீண்ட இருண்ட இரவுக்குப் பிறகு தோன்றும் முதல் சூரிய கதிரைப் போல இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாகும். இந்த புதிய இலைகள் மிகவும் மென்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் செடிக்கு நல்ல காற்றோட்டமும் மிதமான சூரிய ஒளியும் தேவை. இந்த புதிய வளர்ச்சியைக் கண்டவுடன் செடி பிழைத்துக் கொண்டது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போது நீங்கள் செடியைச் சுற்றியுள்ள களைகளை கவனமாக அகற்ற வேண்டும். ஏனென்றால் களைகள் செடிக்குத் தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். புதிய இலைகள் வளரும்போது செடியைத் தொந்தரவு செய்யக்கூடாது. தினமும் காலையில் செடியின் வளர்ச்சியை பார்வையிடுவது உங்களுக்கு ஒரு மனநிறைவைத் தரும். இயற்கையின் இந்த போராட்டம் வெற்றி பெற்றதற்கான முதல் சான்று இந்த புதிய துளிர்கள்தான். ஆரம்பகால பூக்களை ஏன் கிள்ளி எறிய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். செடி உறைபனியிலிருந்து மீண்டு வரும்போது சில சமயங்களில் புதிய இலைகளோடு சேர்த்து சிறிய பூக்களையும் உருவாக்கும். ஆஹா, பூக்கள் வந்துவிட்டன, சீக்கிரம் பழம் கிடைக்கும் என்று நீங்கள் சந்தோஷப்படலாம்.
ஆனால் தயவு செய்து அந்த முதல் பூக்களை கிள்ளி எறிந்து விடுங்கள். ஏன் தெரியுமா? மாரத்தான் ஓடத் தயாராகும் ஒரு வீரர் அதற்கு முன்பு தனது சக்தியை வீணாக்கக் கூடாதல்லவா? செடி தனது முழு சக்தியையும் வேர்களையும் இலைகளையும் வளர்க்க பயன்படுத்த வேண்டுமே தவிர இப்போது பூக்களையும் பழங்களையும் உருவாக்குவதில் தனது ஆற்றலை வீணாக்கக் கூடாது. ஆரம்ப பூக்களை கிள்ளி விடுவதன் மூலம் செடி MRINட்டு வலிமையடையும். அதன் பிறகு வரும் பூக்கள் மிகப்பெரிய மற்றும் சுவையான ஸ்ட்ராபெர்ரி பழங்களை கொடுக்கும். எனவே நீண்ட கால லாபத்திற்காக இந்த சிறிய தியாகத்தை நீங்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும். இரண்டாம் நிலை, பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து செடியை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். உறைபனியால் பாதிக்கப்பட்டு பலவீனமாக இருக்கும் செடிகள் எளிதில் பூச்சிகளை ஈர்க்கும். அசுவினி பூச்சிகள், சிலந்திகள் போன்றவை இந்த பலவீனமான செடிகளை குறிவைத்து தாக்கும். ஒரு காட்டில் காயம் பட்ட விலங்கை எப்படி மற்ற வேட்டையாடும் விலங்குகள் குறிவைக்குமோ அதே போன்ற சூழ்நிலைதான் இதுவும். எனவே புதிய துளிர்கள் வரும் நேரத்தில் செடியை மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு வேப்ப எண்ணெய் கரைசலை மிகவும் மெல்லிய அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இது பூச்சிகளை விரட்டுவதோடு செடிக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை செடிகளுக்கு அருகில் வைப்பதன் மூலம் எந்த மாதிரியான பூச்சிகள் வருகின்றன என்பதை கண்காணிக்க முடியும். பலவீனமான நேரத்தில் கொடுக்கப்படும் இந்த பாதுகாப்பு செடி முழுமையாக குணமடைய மிக அவசியமான ஒன்றாகும். நீண்ட கால அடிப்படையில் உறைபனியை தாங்கும் திறனை எப்படி உருவாக்குவது என்று யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இதே போல செடிகள் கருகி மீண்டு வருவதை விட உறைபனியை தாங்கும் ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிரிடுவது புத்திசாலித்தனம். சில ஸ்ட்ராபெர்ரி ரகங்கள் இயல்பாகவே அதிக குளிரை தாங்கும் மரபணுக்களை கொண்டுள்ளன. போருக்குச் செல்ல சரியான கவசத்தை தேர்ந்தெடுப்பது போல உங்கள் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற சரியான செடி ரகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். விவசாய நிபுணர்களிடம் ஆலோசித்து உங்கள் பகுதிக்கு ஏற்ற குளிர்ந்த காலநிலையை தாங்கும் ரகங்களை நடவு செய்யுங்கள். மேலும் செடிகளின் நோய் எதிர்ப்புச் சக்தியை ஆரம்பத்திலிருந்தே வலுவாக்கும் வகையில் இயற்கை முறையில் மண்வளத்தை மேம்படுத்துவது அவசியம். ஆரோக்கியமான மண்ணில் வளரும் செடிகள் எத்தகைய கடினமான சூழ்நிலையையும் எளிதில் எதிர்கொள்ளும். அடுத்த முறை பனிப்பொழிவு வரும்போது உங்கள் செடிகள் அதை சிரித்துக்கொண்டே எதிர்கொள்ளும் வகையில் அவற்றை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். விவசாயத்தின் உளவியல் அம்சம் மற்றும் பொறுமையின் முக்கியத்துவம் குறித்து பார்ப்போம். ஸ்ட்ராபெர்ரி செடிகளை மீட்டெடுப்பது என்பது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இது உங்கள் மன உறுதி சம்பந்தப்பட்டதும் ஆகும். கருகிய செடிகளை பார்த்து துவண்டு விடாமல் ஒரு மருத்துவர் நோயாளியை கவனிப்பது போல தொடர்ந்து உற்று நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். விவசாயத்தில் பொறுமைதான் மிகப்பெரிய முதலீடு. உறைபனி தாக்கிய உடனே பலரும் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். ஆனால் இயற்கைக்கு எப்போதுமே ஒரு மாற்றுத் திட்டம் இருக்கும். நாம் அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கு உதவ வேண்டும். உங்கள் தோட்டத்தை சுற்றி நடந்து செடிகளிடம் பேசுங்கள். அவற்றின் சிறு சிறு மாற்றங்களை ரசியுங்கள். இந்த அனுபவம் உங்களை ஒரு சிறந்த விவசாயியாக மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு வலிமையான மனிதராகவும் மாற்றும். இயற்கையுடன் இணைந்து பணியாற்றுவதன் உண்மையான அர்த்தத்தை இந்த உறைபனி பாதிப்பு உங்களுக்கு நிச்சயம் கற்றுக் கொடுக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மையை கூறப்போகிறேன். உறைபனியிலிருந்து மீண்டு வரும் ஸ்ட்ராபெர்ரி செடிகள் கொடுக்கும் பழங்கள் சாதாரண செடிகள் கொடுக்கும் பழங்களை விட மிகவும் இனிப்பாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், உறைபனி ஏற்படும் போது செடியின் உள்ளே இருக்கும் நீர் உறைவதால் செல்களில் சர்க்கரையின் செறிவு இயற்கையாகவே அதிகரிக்கிறது. ஒரு பெரும் போராட்டத்திற்குப் பிறகு செடி கொடுக்கும் பரிசாக இந்த அதீத இனிப்பு அமைகிறது. எனவே உறைபனி என்பது ஒரு அழிவு அல்ல, அது ஒரு சுவையான தொடக்கம். கருகிய இலைகளை பார்த்து பயப்படாமல் பொறுமையாக மையப்பகுதியை பாதுகாத்து அளவான தண்ணீர் மற்றும் மூடாக்கு மூலம் உங்கள் செடிகளை நீங்கள் நிச்சயம் காப்பாற்ற முடியும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பல ஆச்சரியமான விவசாய ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் என்ன? அதிலிருந்து எப்படி மீண்டீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் கற்றுக்கொள்வோம். நன்றி.